மூட்டு வலியோட ஒவ்வொரு நாளையும் சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய சவால்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கான ஒரு தீர்வு உங்ககிட்டயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்க போறோம். அதாவது, ஒரு சேர்ல உட்கார்ந்தபடியே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மருத்துவர்களே அங்கீகரிச்ச 3 சிம்பிளான பயிற்சிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இத உங்களுக்கான ஒரு புது தொடக்கமா நினைச்சுக்கோங்க. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வயசாகும்போது வர இந்த மூட்டு வலி இருக்கே, இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் அல்ல, அது நம்ம மனசையும் சேர்த்து முடக்கி போட்டுடும். நாம சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கிட்ட இருந்து பறிச்சு நம்ம உலகத்தையே சுருக்கிடும். ஒருவேளை இது உங்களுக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு கதையா இருக்கலாம். ஆமா, ஒரு 60 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் நாம ரொம்ப இயல்பா செஞ்சுக்கிட்டு இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம முன்னாடி நிக்கும். யோசிச்சு பாருங்க, கீழே விழுந்த ஒரு பொருளை குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கூட 2 தடவை யோசிக்க வேண்டியிருக்கும். இது உடம்புக்கு மட்டும் சோர்வை கொடுக்காது, நம்ம மனசுக்கும் ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு விசேஷ வீட்ல இல்லனா நம்ம பேரன் பேத்தி கூட விளையாடும்போது ஒரு 10 நிமிஷம் நின்னா போதும், இடுப்புல ஆரம்பிச்சு மெதுவா கால் வரைக்கும் ஒரு வலி ஊடுருவ ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த நேரத்துல எப்படா உட்காரலான்னு தோணும். அந்த வலி அந்த சந்தோஷமான நிமிஷத்தை கூட நம்மள முழுசா அனுபவிக்க விடாது. ஒரு காலத்துல நினைச்சதும் கிளம்பி போனா பக்கத்து கடைக்கு போயிட்டு வரது கூட இப்போ ஒரு பெரிய சாகசம் மாதிரி தோணும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் முழங்கால ஒரு பெரிய பாரத்தை ஏத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு எவ்வளவு தூரம் நடந்தோம், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் வராம இருக்காது. இதை நம்மில் பலரும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருப்போம். காலையில தூங்கி எழும்போது உடம்பே நம்மளோடதில்லாத மாதிரி எல்லா மூட்டுகளும் துருப்பிடிச்ச ஒரு மிஷின் மாதிரி ரொம்ப இறுக்கமா இருக்கும். அந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதே அந்த நாளோட முதல் போராட்டமா மாறிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் வலியோட வாழும்போது நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். இது வயசானாலே இப்படிதான் இருக்குமா? இதை நம்ம சகிச்சுக்கிட்டு தான் வாழணுமா? இதை மாத்திரத்துக்கு வழியே இல்லையா? இந்த கேள்விகள்ல இருக்கிற விரக்தி புரியுது. ஆனா இதுக்கான பதில் தான் இனி நம்ம பார்க்க போற ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ நாம பல வருஷமா, ஏன் தலைமுறையா நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய தப்பான நம்பிக்கையை உடைக்க போறோம். அதுக்கு பதிலா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையான தீர்வு என்னன்னு தெளிவா பார்க்க போறோம். இதுதான் இந்த முழு பகுதியோட மையப்புள்ளி. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? வலிக்குதா, உடனே போய் படுத்து ஓய்வெடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு நினைப்போம். ஆனா அது தற்காலிகமா அந்த வலியை மறக்கடிக்கிற ஒரு வழிதான். உண்மை என்ன தெரியுமா? சரியான இயக்கம், அதாவது கரெக்டான மூவ்மெண்ட் மட்டும்தான் அந்த வலிக்கான உண்மையான நிரந்தரமான மருந்து. இந்த ஒரு வாக்கியத்தை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. சரியான இயக்கமே மருந்து. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றேன்னா, நாம ஓய்வில் இருக்கும்போது நம்ம மூட்டுகளை சுத்தி இருக்கிற தசைகள் இன்னும் பலவீனமாகுது, மூட்டுகள் இன்னும் இறுகி போகுது. ஆனா சரியான மெதுவான பயிற்சிகள் செய்யும்போது அது வலியை அதிகப்படுத்தாது, மாறா அந்த வலிக்கான மூல காரணத்தையே சரி பண்ணும். இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான அறிவியல் இருக்கு. நம்ம முழங்கால், இடுப்பு மாதிரி எல்லா மூட்டுகளுக்கு நடுவுலையும் சினோவியல் திரவம்னு ஒன்னு இருக்கு. சுருக்கமா சொன்னா அது நம்ம மூட்டுகளுக்கான ஒரு இயற்கை ஆயில் மாதிரி. நாம அசையாம ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தா இந்த ஆயில் அங்கங்க தேங்கிடும். ஆனா நாம மெதுவா நகர ஆரம்பிக்கும் போது ஒரு பைக் இன்ஜின்ல ஆயில் எல்லா பக்கமும் பரவற மாதிரி இந்த திரவம் மூட்டுகளோட எல்லா மூளை முடுக்குக்கும் போய் அந்த இறுக்கத்தையும் வலியையும் குறைக்குது. சரி, இப்போ அந்த உண்மையான தீர்வுக்கு வருவோம். நாம பார்க்க போற இந்த 3 பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. பிசியோதெரபி சிகிச்சையில கூட இதை பயன்படுத்துறாங்க. இதை செய்ய நீங்க ஜிம்முக்கோ பார்க்குக்கோ போக வேண்டாம். உங்க வீட்ல நீங்க உட்கார்ந்திருக்கிற நாற்காலியே போதும். முதல் பயிற்சி ரொம்ப எளிமையானது. நாற்காலியில நல்லா நிமிர்ந்து முதுகு தண்டுவடத்தை நேரா வச்சு உட்காந்துக்கோங்க. இப்போ ஒரு காலை மட்டும் மெதுவா உங்க முழு கட்டுப்பாட்டோட நேரா முன்னாடி தூக்குங்க. அவசரமே வேண்டாம். 1 2 3 4 5 5 வினாடி அப்படியே வச்சுட்டு அப்புறம் அதே மாதிரி மெதுவா கீழே இறக்குங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த காலுக்கும் செய்யுங்க. இந்த சின்ன இயக்கம் உங்க முழங்காலுக்கு சப்போர்ட் கொடுக்கிற தொடை தசைகளை பலப்படுத்துது. இதனால என்ன ஆகும்னா, நீங்க நடக்கும்போது உங்க முழங்காலுக்கு ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை, ஒரு கிரிப் கிடைக்கும். உண்மையிலேயே ஒரு 65 வயசு பெரியவர் இந்த பயிற்சியை செஞ்சு வெறும் 4 வாரத்துல மாடிப்படி ஏறது எவ்வளவு சுலபமாயிச்சுன்னு பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டார். இப்போ இரண்டாவது பயிற்சி. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். ஒரு கால மெதுவா நேரா நீட்டி இந்த முறை 10 வினாடிகள் அப்படியே பிடிச்சு வைங்க. உங்க முழங்கால் பகுதியில ஒரு இதமான இழுவிசையை நீங்க உணர்வீங்க. அதுக்கப்புறம் மெதுவா காலை கீழே இறக்கிட்டு அடுத்த காலுக்கும் இதே மாதிரி செய்யுங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சி நம்ம முன்னாடி பேசணுமே அந்த சினோவியல் திரவத்தை நல்லா சுரக்க வைக்கும். நம்ம மூட்டுகளுக்கு இயற்கையான லூப்ரிகேஷன் கிடைக்கும். ஒரு அம்மாவுக்கு காலையில எழுந்ததும் இருந்த அந்த மரத்து போன இறுக்கமான உணர்வு வெறும் 2 வாரத்துல குறைஞ்சு போனதை அவங்களாலே நம்ப முடியல.
கடைசி மற்றும் 3வது பயிற்சி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாற்காலியோட நுனியில கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நாம மார்ச் பாஸ் பண்ற மாதிரி வலது முழங்கால மார்பு பகுதிக்கு தூக்கி இறக்கிட்டு உடனே இடது முழங்கால தூக்கணும். இத ஒரு தாளத்தோட 1 2 1 2ன்னு மாத்தி மாத்தி செய்யுங்க. இந்த பயிற்சி உங்க இடுப்பு மூட்டுகளோட இயக்கத்தை ரொம்ப சுலபமாக்கும். அதோட நம்ம உடலோட சமநிலைய, அதாவது பேலன்ஸை இதை நல்லா மேம்படுத்தும். ஒரு 70 வயசாயா வெறும் 15 நாள்ல தள்ளாட்டம் இல்லாம நடக்க ஆரம்பிச்சப்போ அவருக்கு கிடைச்ச தன்னம்பிக்கை இருக்கே, அதுக்கு அளவே இல்ல. பாருங்க, இந்த பயிற்சிகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்க வெறும் உங்க உடம்ப மட்டும் அசைக்கல, இத்தனை நாளா உங்க மனசுல முடங்கி கிடந்த நம்பிக்கையும் சேர்த்து தான் அசைக்கிறீங்க. இது உங்க சுதந்திரத்தை மீட்டெடுக்கிற ஒரு புதிய தொடக்கம். இந்த முழு விஷயத்தையும் ஒரே ஒரு வரியில ஞாபகம் வச்சுக்கணும்னா இத மனசுல வச்சுக்கோங்க. இயக்கமே மூட்டுகளுக்கு மருந்து, அதுவே அதுக்கான மசகு. நீங்க நகர நகர உங்க மூட்டுகள் தங்களுக்கு தேவையான அந்த ஆயிலை தாங்களே உருவாக்கி கொள்ளும். இதுதான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம். ஆனா இதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் தொடர்ச்சி. தினமும் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் செஞ்சா போதும். ஆனா அதை தினமும் செய்யணும். உங்க உடம்பு சொல்றத கேளுங்க. சுளுக்குற மாதிரி கடுமையான வலி இருந்தா உடனே நிறுத்திடுங்க. மெதுவா ஆனா உறுதியா செய்யும்போது உங்க உடல் தனக்குத்தானே குணமடைவதை நீங்களே பார்க்க முடியும். அதனால 60 வயசுங்கிறது வலியோட முடங்கி போற ஒரு காலகட்டம் கிடையாது. அது உங்க ஆரோக்கியத்தை உங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிற ஒரு புதிய அத்தியாயம். உங்க வாழ்க்கைய மறுபடியும் உங்க விருப்பப்படி வாழத் தொடங்குற நேரம். இந்த 3 எளிய பயிற்சிகளும் வெறும் உடற்பயிற்சிகள் மட்டும் இல்ல, அது உங்க சுதந்திரத்துக்கான ஒரு சாவி. வலி இல்லாத சந்தோஷமான நாட்களை நோக்கிய ஒரு பயணம். சுருக்கமா சொன்னா, இது உங்களுக்கான ஒரு மறுபிறப்பு. இன்னிக்கே தொடங்குங்க.